ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரா V30 பற்றி சொல்லியிருந்தேன். அப்போவே இன்ட்ரா V50 வண்டியும் போடுவோம் அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்ததுமே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகி ஓடிட்டு இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஒரே டைமில் பார்த்தீங்கன்னா 3 வண்டி பார்க்கலாம். நீங்கள் 3 வண்டி பார்த்து எது வேணாலும் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இன்ட்ரா V50ங்க, TN 28 BJ 9366 அப்படிங்கிற வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இந்த வண்டியோட மாடலும் பார்த்தீங்கன்னா 2023 மாடல். வண்டிக்கு ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனருங்க. 13,000 கிலோமீட்டர் மட்டும் தான் ஓடி இருக்கும். இன்சூரன்ஸ் 5 மாதம் இருக்கும். எஃப்சி ஒரு 17 மாதம் இருக்கும். லைஃப் டேக்ஸ் வண்டி மேலே லோன் கிடையாது. டயர் நாலுமே 70 காசு பட்டன். பாடி கண்டிஷன் குட் கண்டிஷனில் இருக்கும். ஸோ கம்பெனி டயர் அப்படியே இருக்கும். ஓவரால் தெளிவான ஒரு வண்டி. இன்ட்ரா V50 நீங்கள் எங்கேயுமே கிடைக்காது. ஸோ சீட் கவர் கூட ஒன்றும் பிரிக்கல. புது வண்டி எப்படி இருக்குமோ அந்த கண்டிஷனில் இருக்குது. எக்ஸிட் பேட்டரியோட இருக்குது. அண்டர் சேஸ் வியூ உங்களுக்கு பார்த்துக்குவாங்க. ஸோ டேங்க் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸ்டெப்னி முதற்கொண்டு கட்டு முதற்கொண்டு நல்லாயிருக்கும். லோடு போடாத வண்டிங்க கம்பெனி தொட்டியோடையே இருக்குது. இன்ட்ரா பிக்கப் V50 மாடல் சேலத்தில் எங்கேயுமே கிடைக்காதுங்க, நம்மக்கிட்ட கிடைக்கும். ஸோ இன்ட்ரா V50 அதனால் தேடிட்டு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டி எடுத்துக்கோங்க. 1.5 டன் ஆடியோ பாசிங்கில் லைஃப் டேக்ஸில் வர ஒரே வண்டி இந்த வண்டி தாங்க. மகேந்திராவில் கூட வண்டி கிடையாது. ஸோ டாட்டா ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரா V50யில் கொடுக்குறாங்க. 1.5 டன் ஆடியோ பாசிங்கில் லைஃப் டேக்ஸில் வருது. ஸோ குவார்ட்டர் டேக்ஸ் கிடையாது. நல்லாயிருக்கும். சும்மா வாழைக்கால் லோடு ஓட்டுறீங்களா அருமையான ஒரு வண்டி. உங்களுக்கு லாங்க்கு ஓட்டுறீங்கன்னா இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் சென்னை டு பெங்களூர், சென்னை டு கோயம்புத்தூர் லோடு ஓட்டுறீங்கன்னா அருமையாக இருக்கும் வண்டிங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8.5 லட்சம் கோட் பண்ணிக்கிது. நெகோஷியபிலிட்டி ஒரு 5-10 முன்ன பண்ண கிடைக்கும். லோன் வேணுமாலும் லிமிடெட் ஃபைனான்ஸில் லோன் வாங்கி கொடுக்க முடியும். கேப்பன் பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்கும். வண்டியில் அப்படி ஒரு சின்ன கிராச்சஸ் கூட அப்படி தெளிவாக இருக்குது வண்டி. புது வண்டி எப்படி இருக்குமோ அந்தளவு இருக்குங்க. புது வண்டியே தாங்க, பெருசாக ஒன்று ஓட்டுற 10,000 கிலோமீட்டர் ஓட்டிவிட்டு கொடுத்துட்டாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு வீடியோவிலே காமிக்கிறேன் பாருங்கள். 13,319 கிலோமீட்டர் என்னமோ ஓடி இருக்குது. சாரி, உங்களுக்கு எல்லாமே எந்த விதமான குறைபாடும் கிடையாது. நீங்கள் எடுத்தீங்கன்னா நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். கேப்பின் வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் லுக், அவுட்லுக் நல்லாயிருக்கும்.